அவனை கூட்டு போய் வீடியோ போட்டு வெட்டுறானுங்க சார். அதை வெட்டும் போது பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வீடியோவே அவன் வாயிலா ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய அந்த ஒரு மறைவான ஒரு பகுதியில கஞ்சா செடி வளருது. அது எப்படி அது தானா வளருதா புரியல. தமிழ்நாட்டுக்குள்ள ஜீரோ கல்டிவேஷன் இது எங்க இருந்து கல்டிவேட் ஆகுது? சேகர் பாபு ட்ரிபிள் அவரு ஃபேமிலியோட போறாப்புல பார்த்தசாரதி கோயிலுக்கு. இவங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால நீ எப்படி உள்ள போனா? எப்படி 20 50 பேரை உள்ள கூட்டு போவீங்களா? 50 பேரை உள்ள கூட்டு கத்தி எடுத்து போலீஸை மிரட்டுறான். போலீஸ் வராது என் பக்கத்துல வராது, பெல்ட் வச்சு கத்தியும் பெல்ட் ஒன்னாயா. அவன் கத்தி இறக்கணும்னா எங்க இறங்கு என்ன ஆகுன்னு என்ன அம்மா என்ன துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன பட்டு கட்டிட்டு வராங்கன்னு பாக்குறாங்கன்னா அந்த பட்டுக்கு ஒவ்வொரு நாளும் எஸ்டிமேஷன் போடுறாங்கன்னா மினிமம் 25,000 50,000 தானா ஒரு பட்டு. அன்னைக்கு வந்து மத்திய உணவு திட்டத்தை சத்துணவாக மாற்றியது அதிமுகவினுடைய அரசாங்கம். ஆனா அது அப்படியே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏறக்குறைய சாம்பார் சாதம் நல்லா அது மிகவும் முரணாக இருக்கிறது. நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இல்லை நீங்க தச்சூர் கூட்டுரோடு பக்கத்துல இருக்கீங்களா? தச்சூர் கூட்டுரோடுன்றது எங்கேயோ இருக்கு, அவங்க கிராமத்துல இருக்குன்றாங்க, ஹாஸ்டல்ல இருக்குன்றாங்க. ஏறக்குறைய திமுக அரசாங்கம்ன்றது மக்களை ஏமாத்தி நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம்னா உள்ள வந்து அதை பத்தி இப்ப யாரும் பேசவே மாட்டாங்க. கேள்வி கேட்டா ஓடிடுறாங்க. அதான் நீங்க உண்மை. கஞ்சாவோ மெத்தோ கஞ்சாவோ ஏதோ உன்னை வந்து அந்த தவறை திருப்பி பண்ண வைக்குது. நீ ரவுடியா மாறிடுற. ஒரு கட்டத்துல விசிகே விட மாவட்ட செயலாளரா மாறிடுறாங்க. அது வேற கதை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் கூட மாசு அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜீரோ கல்டிவேஷன் கஞ்சா அப்படின்ற மாதிரியான சொல்லி சிலாகித்து பேசுறாரு. சட்டசபையில நாங்க எடுத்து வந்த பான் மசாலா குட்காலாம் எடுத்து வந்த 21 எம்எல்ஏகள் எடுத்தோம். அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு எடப்பாடி கே பழனிசாமி அப்பதான் இருந்தது. இப்பெல்லாம் நாங்க எடுத்த நடவடிக்கைகள்லாம் தமிழகம் வந்து போதைப் பொருட்களே இல்லாததா இருக்கின்றாரு. அதிமுக அரசாங்கத்துல வந்து எனக்கு தெரியும் சார், ஞாபகமே இல்லை சார். இவ்வளவு பெரிய ஒரு கஞ்சாவினுடைய கொடூரமோ அப்படின்னா அந்த இளைஞர்கள் கஞ்சா, மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையான கொடூரமோ நடந்ததாக உண்மையிலே மறதின்னு என்னால நான் சொல்ல முடியல. பட் ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததா மக்கள் வெறுப்புடன் இருந்தார்களா? மக்களுக்கு இவ்வளவு வெறுப்பு உண்டானதானே இல்லை சார். சார் இத்தனைக்கு 2 கோவன் வாசகம் கூட எனக்கு ஞாபகம். மூடு டாஸ்மார்க்க மூடு, அந்த கோவன். அப்புறம் ஒரு பொண்ணு அப்பாவும் சேர்ந்துட்டு டாஸ்மார்க் எதிர்த்து போராடும் டிஷர்ட் நந்தினி பண்றாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. என்னாச்சு தமிழ்நாட்டுல? மே 17 இயக்கம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சேலம் மாவட்டத்துல இளம்பள்ளியில ஒரு நார்த் இந்தியன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இல்ல பாஜக பத்தி எதுவும் பிரச்சனை வரும்போது டக்குன்னு வந்துருவாரு. அப்பதான் அவருடைய மூளை வேலை பார்க்கும். திமுக எதுவும் பிரச்சனை டக்குன்னு உள்ள போயிருவாரு. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நந்தினி, கோவன் இவங்க எல்லாம் வந்து திமுக அப்படி இல்லைன்னா திராவிட கழகத்தினுடைய அடிமைகள். அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு திமுக ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா பேச மாட்டாங்க. அதிமுகவோ இல்லை வேற யாரும் எதுவும் தப்பு பண்ணிட்டா, மக்கள் தப்புனா கூட மக்களுக்கு அறிவுரை கூற வருவாங்க. ஆனா திமுகவுக்கு ஒரு அறிவுரையும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு பேர், இவ்வளவு வழிச்சாட்டிகள், இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஜீரோ கஞ்சா கல்டிவேஷன் சொல்றாருல்ல சார், ஜீரோ கஞ்சா கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றாருன்னா அவரு அமைச்சர், அவரினுடைய அதை அரசாங்கத்தை சார்ந்த அதே ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு வகிக்கின்ற அந்த துறையை சார்ந்த அஸ்ராகர் ஐஜி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏறக்குறைய 102 கிலோ வந்து பறிமுதல் பண்ணி அதை வந்து என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்றாங்க, அது இல்லாம ஆக்க போறாங்க. 102 கிலோ கஞ்சா எங்கிருந்து பறிமுதல் ஆச்சு? அவர் சொன்னதுல நுட்பமான தகவல் நான் என்ன பாக்குறேன்னா, கல்டிவேஷன் 0% கல்டிவேஷன். இங்க விவசாயம் அதுக்கு ஒரு தரவு கொடுக்க பண்ணல, எங்கேயோ இருந்து கொண்டு வர்றாங்க. அப்ப அது யாரோட வேலை? கொண்டு வர்றது யாரோட வேலை? ரைட்டு. இல்ல நீங்க அந்த அளவுக்கு நீங்க கல்டிவேஷனுக்கே நான் ஒரு பதில் சொல்றேன் சார். இவரு சொல்றாரு இல்லையா, ஐயா பேரவைத் தலைவர் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க கல்டிவேஷனே கிடையாது அப்படின்றார். இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க. ஸ்டான்லி மருத்துவமனை, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாடி கஞ்சா வளருது. ஆமா, செடியை போட்டோ எடுக்கிறேன் சார். பாலிமர் டிவி ஏதோ 2-3 அந்த மாதிரி ஒரு சில சேனல் இருக்க போய் தான் நாட்டுக்குள்ள தகவல் சன் டிவினா அவனுக்கு தான், கலைஞர் டிவி தான், இருக்கிற எல்லா டிவி, புதிய தலைமுறைனா அவனுக்கு தான், நியூஸ் 7 அவனுக்கு தான், எல்லாமே டிஎம்கேவுக்கு வேலை பார்க்கக்கூடிய சேனலா இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கும்போது பாலிமர் மாதிரி ஏதோ 2-3 சேனல் தான் இன்னைக்கு வந்து பொதுவா மக்களுக்காக இயங்கிட்டு இருக்கான். அப்படி இந்த பாலிமருக்காக வீடியோ எடுக்கிறான் சார். ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய அந்த ஒரு மறைவான ஒரு பகுதியில கஞ்சா செடி வளருது. அது எப்படி அது தானா வளருதா புரியல.
தமிழ்நாட்டுக்குள்ள ஜீரோ கல்டிவேஷன் இது எங்க இருந்து கல்டிவேட் ஆகுது? இதற்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் பதில் சொல்லணும், இல்ல பேரவைத் தலைவர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். அது அவருடைய துறை. அதான் நீங்க அதான் பாத்துக்கோங்க. அவருடைய துறையில அவருடைய மிக முக்கியமான சென்னையினுடைய முக்கிய நகரம் சொல்றாங்க. அதுக்கு சார் செங்கல்பட்டுல 707 கிலோவை எரிச்சிருக்காங்க சார். கஞ்சாவை செங்கல்பட்டினுடைய மாவட்ட போலீஸ் நிர்வாகம் வந்து 707 கிலோ 707 கிலோ எரிச்சிருக்கிறாங்க சார். காரனோடையில அதாவது ஒரு பெரிய ட்ரக் போகுது. அந்த ட்ரக்கை அதிகாரிகள் வழிமறித்து நிறுத்துறாங்க. என்னன்னா அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா திறந்து பார்த்தா எம்டி ட்ரக்னா எம்டி ட்ரக் எதுக்கு நிறுத்துறாங்கன்னு பார்த்தா கீழே அந்த இது இருக்குல்ல பேஸ்மெண்ட் ஷீட் இருக்குங்களா, ஷீட்டை பிரிக்கிறாங்க. உள்ள ரகசிய அறை இருக்கு. 150 பண்டல். ஒரு பண்டல்ல 2.5 கிலோ இல்ல 2ல இருந்து 2.5 கிலோ ஏறக்குறை. ஆமா 320 கிலோ இருக்கு கீழே. 150 பண்டல் 320 கிலோ கஞ்சா மட்டும் இருக்கு. காரனோட பிடிக்கிறாங்க. இதை விட இன்னும் அல்டிமேட்டா சொல்லுவா சார், இவங்க எல்லாரும் இவ்வளவு டிஃபெண்ட் பண்றாங்கல்ல. இதே மாதிரி இங்க போரூர் டோல்கேட்ல ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அவன் கஞ்சாவை ஒரு 10 கிராமோ 20 கிராமோ கையில எடுத்துட்டு வரான். அவன் என்ன சொல்றான், கம்ப்ளீட்டா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ல இருக்கிறான். நீ கஞ்சா வச்சுட்டு எப்படி ஓட்டிட்டு வர்றான்னு பிடிக்கிறாங்க. பிடிக்கவும் அவன் என்ன சொல்றான், எங்க இருந்து வாங்குற என்ன ஏதுன்னு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கொடுங்கையூருக்கு போகுது. அப்படி அந்த லிங்க் கொடுங்கையூர்ல எனக்கு ஒரு 5-6 பேர் அங்கதான் எனக்கு எப்பவுமே சப்ளை பண்ணுவாங்க. அவங்கள அடிச்சு புடிச்சு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணேஷ்னு ஒரு காவல்துறை அதிகாரி எங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்றாரு, அவரை முடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவர் என்னன்னா சீஸ் பண்ண கஞ்சால இருந்து உள்ள எடுத்து இவங்களுக்கு சப்ளை பண்றாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இவங்க டிஃபெண்ட் பண்ணி என்ன டிஃபெண்ட் பண்ணி சார், குளத்தூர்ல ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவருடைய தொகுதியில ஒரு ரோட்ல போறோம்னு அடிக்கிறாங்க சார். இடையில வீடியோ எல்லாரும் பார்த்துருப்போம். ரோட்ல சும்மா நீங்க நானும் வந்து காய்கறி வாங்க போவோம், முட்டை வாங்க போவோம், அது வாங்க போவோம், இது வாங்க போவோம். குழந்தைல டியூஷன்ல இருந்து கூட்ட வரும். ரோட்ல ஒரு 5-6 பேர் நிக்கிறானுங்க. ரோட்ல இருந்து சும்மா வந்து அவங்களுக்கு ஒரு வெட்டு. அடி கிடையாது, அடி கூட வாங்கிக்கலாம் சார். அடி வாங்க இன்னும் 2 நாள் வலிக்கும். வெட்டு, கழுத்துல 2 வெட்டு, கையில ஒரு வெட்டு. வாங்கினவன் இருக்கான், இன்னும் இருக்கான். அவன் பூரா கஞ்சா அபியூஸ், ஃபுல்லா அபியூஸ்ல இருக்கானு. அதைத்தான் ஒருத்தர் வந்து சிசிடிவி வீடியோல கேப்சர் பண்ணி அதை அவர் அப்லோட் பண்றாரு. இடையில உங்களுக்கு நம்ம கூட பேசணும். அதை அப்லோட் பண்றது அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீ எப்படி போலீஸ்? ஆமா, இவனுங்களும் பிடிக்கல. 7 நாளா தேடுது போலீஸ் இவங்களை. எப்படி 7 நாள்? அதுக்கப்புறம் இவனுங்களே எப்படின்னா வக்கீலோட போய் சரணடைறானுங்க. அவ்வளவு பந்தோபஸ்து கொடுக்குறாங்க சார். அவ்வளவு ப்ராப்பரா அவ்வளவு பந்தோபஸ்தோட இதெல்லாம் செயல்படுது சார். அன்னைக்கு சார் இது இல்லாம இன்னும் பல ஆங்கிள், பல என்ன சொல்றது, இதுல வெர்டிகல்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல வெல்லும் தமிழ் பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க மிச்ச காசுல வீடு வாங்குறது, நகை வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்கன்ற மாதிரியான தோரணையில பேசப்பட்டது. எவ்வளவு பலனடைந்தார்கள் அப்படின்றதுக்கு சான்றோட வேணும் இல்லையா? நாங்க சொல்லல, பெண்களே சொல்றாங்க. ஒரு சாரான்ற ஒரு பெண், அது இலங்கை தமிழ் பெண், தச்சூர் கேம்ப்ல இருக்கிறோம். 10க்கு 10 ரூம் தான் மொத்தமே. ஆனா இப்போ இவர் கட்டி கொடுத்ததுல எனக்கு பெட்ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, டாய்லெட் இருக்குது, நாங்க ரொம்ப இதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து அந்த பரவசமா அவங்க பண்ண அந்த டிராமாட்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதே நபர் இன்னைக்கு நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், பஸ் விட்டதை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. செட்டிங்கா இல்ல என்ன கேரே செட்டிங்கான்னு கேள்வி வருது. இல்ல இது ரொம்ப நாளாவே இவங்க பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. இது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அதாவது கல்வி சார்ந்த ஒரு விழா நடந்தது. அந்த கல்வி சார்ந்த விழாவிலையும் பாத்தீங்க அப்படின்னா மேலே ஏறி சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கு, மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமா கொடுத்தது அவர் தான், ஐயா தான். அதாவது சத்துணவு திட்டம்ன்றது வந்து எம்ஜிஆர் அவருடைய அதாவது என்ன உந்துதலின் பேரில் அவருடைய எண்ணமாக அன்னைக்கு வந்து மத்திய உணவு திட்டத்தை சத்துணவாக மாற்றியது அதிமுகவினுடைய அரசாங்கம். ஆனா அது அப்படியே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏறக்குறைய சாம்பார் சாதம் நல்லா இருந்தது. இவ்வளவு டேஸ்டான சாதம் வந்து சரவணமொழியே கிடைக்காது, அடையாளமொழியே கிடைக்காதுன்ற அளவுக்கு அவ்வளவு அதற்கு ஐப்பு கொடுத்து பேசினது வச்சது. ஆனா அதற்கு அப்படி நேர்மாறாக பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓமலூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்க குழந்தை வந்து அதாவது சாப்பாட்டுல புழு இருக்கிறது அந்த குழந்தையே வீடியோ பதிவு பண்ணுது. அந்த குழந்தை வீடியோ பதிவு பண்ணுது. அதே நேரத்தில் சாப்பாடு வந்து சூடா கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் சாப்பாடு ரொம்ப பழைய சாப்பாடை கொடுக்குறாங்க, நேத்து வச்ச சாப்பாடை கொடுக்குறாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அங்க மேலேயே வச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதும் டேஸ்டிங் செஷன் பண்றதும் அது இதுன்னு ரொம்ப சிலாகிச்சு போய் இவங்களே பேசிக்கிறதும் இவங்களே முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்களே ஆளுகளை மேலே ஏற்றி விட்டு பேசுறதும் ஒன்று. அதுல தான் இந்த சாரான்ற பொண்ணு அவங்களே பதிவு பண்றது என்னன்னா, நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்துட்டு நான் வேற வழி இல்லாமல் ஒரு ரைஸ் மில்ல ஒரு ஷீட்டு போட்ட வீட்டில் தான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அவர்களுடைய
அவங்க என்ன சொல்றது கொடுத்த ஒரு திட்டத்தின் பேர்ல நான் ஜெயன்னு வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா நான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன், எனக்கு வந்து போறதுக்கு வந்து பஸ் இந்த மாதிரியான பஸ் எல்லாம் இது வரைக்கும் ஏறுறது இல்லை வச்சது இல்லை, இந்த பஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு வைக்குது ஆச்சா வச்சாங்க அதையும் சொல்லிட்டு அதே நேரத்தில் ஐயா ஸ்டாலின் தான் அடுத்து வருவாரு அப்படின்னா அது மிகவும் முரணாக இருக்கிறது. நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இல்லை நீங்க தச்சூர் கூட்டுரோடு பக்கத்துல இருக்கீங்களா? தச்சூர் கூட்டுரோடுன்றது எங்கேயோ இருக்கு, அவங்க கிராமத்துல இருக்குன்றாங்க, ஹாஸ்டல்ல இருக்குன்றாங்க. நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இப்ப வீட்டுல இருக்கீங்களா, ஐயா ஒருத்தர் வீட்டுல இருக்கீங்களான்றது முதல்ல ஒரு கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்படி ஒரு மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணலைன்னா என்ன? நீங்க சரி இது நீங்க இப்படி நீங்க ஸ்டேஜ் பண்றீங்க, இந்த நாடகத்தை வந்து நீங்க அரங்கேற்றம் செய்றீங்க. ரியாலிட்டி என்னவா இருக்கு? உங்க கட்சியினுடைய மிக நெருக்கமான கட்சி, தோழமை கட்சிகள் மிக முக்கிய கட்சியான காங்கிரசினுடைய செல்வபிரந்தை அவர்கள் வந்து மக்களை சந்திக்க போறாங்க. அது ரியாலிட்டி. இப்போ நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு, தமிழ்நாடு ஆக ஓகோன்னு இருக்குன்னு மக்களை சந்திக்க போறீங்க. மக்களை சந்திக்க அவர் போறாரு, அவரை சுத்தி நின்றுக்கிட்டு இதே காஞ்சிபுரத்துல அவரை சுத்தி நின்றுட்டு மேட்டூர் பகுதிக்கு போறாரு. அவருடைய தொகுதி. ஐயா ஓட்டு வாங்கும் போது வந்தீங்க, இப்ப 5 வருஷம் கழிச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சுத்தி கிட்டத்தட்ட 100 மக்கள் அவரை வெளியே விட மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், தயவு செஞ்சு விடுங்கன்னு ஐயா அம்மான்னு கையில காலில் விழாதும் விட்டா போதும்னு கையில காலில் விழாத ஒரே அறி வர்றாரு. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி, இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப இதை யாரு பேசுவா அப்படின்னா யாரு பேசுறது தயாரா இல்ல. அவங்க சார் எதையுமே ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அன்னைக்கு அதாவது மாடு சந்தைலாம் இருக்கு இல்லைங்களா, மாட்டு சந்தையில இருந்து மாடை நீங்க யூஸ்வலா பார்த்துருப்பீங்க, வில்லேஜ்லாம் நிறைய இப்போ இருக்கு. மாடை வந்து இந்த தொட்டி ஆட்டோ மாதிரி இருக்கும், அந்த குட்டி ஆனம்பாங்களே, அதுல மாடை பின்னால ஏத்தி அதுல ஒரு 2-3 மாட்டை ஏத்தி இவர் மாட்டு சந்தையில போய் மாடை வாங்கி ஒரு லாபம் கொஞ்சம் கூட வச்சு அங்க ஒரு 7,000 10,000 15,000 வாங்குறாருன்னா ஒரு 3,000 கூட வச்சு ஊருக்குள்ள கொண்டு வந்து எல்லாருமே மாட்டு சந்தையில போய் வாங்க முடியாது. ஊருக்குள்ள வந்து 4,000 வச்சு விற்கிறவர் தொழிலா பாக்குறாரு. அதுல ஒரு 3 மாடை வாங்கிட்டு வண்டி வந்துகிட்டு இருக்கு. வண்டி வரும்போது ஒரு 7-8 அதிகாரிகள் போர்வையில ஒரு 7-8 பேர் அதை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா, ஐயா எப்படி நீ இவ்வளவு மாடை கொண்டு வந்த, இவ்வளவு வெயிட்டான மாடை எப்படி இதுல ஏத்தி கொண்டு வரலாம், உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா, அது கொடுத்தா இது கொடுத்தான்னு 15,000 கேட்கறாங்க அவர்கிட்ட. காசு 15,000 கேட்கறாங்க. கேட்டா இவங்க நான் அந்த இது போலீஸ் அது இதுன்ற ஒரு பெரிய அதிகாரிகள் போர்வையில இவங்க ஒரு 8 பேர் செயல்படுறாங்க. நல்ல என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை சார், என்கிட்ட 500 இருக்கு, அப்போ வா அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போற மாதிரி போறதுக்குள்ள அந்த வண்டிக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய நண்பர்களை வர வச்சிடறாரு, அவருடைய உறவினர்களை வர வச்சிடறாரு. உறவினர் நல்ல வேலையா வந்துட்டாங்க. வந்தவொடனே உறவினர்கள் வந்து முற்றுகை. உறவினர்கள் முற்றுகை அப்படியே பதறானு. அங்கேயும் நம்ம பாலிமர்காரன் தான் இருக்கான், அப்படியே பதறானு பம்புறானு தலையை ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா, ஐயா நான் ரிப்போர்ட்டரியா அப்படின்றான். என்ன டிவினா பூமி டிவின்றான். எனக்கு தெரியும் பூமி டிவின்னு எங்க இருந்த மாதிரி, சரி ஏதோ ஒன்று சொல்றான் அப்படி இப்படின்னு கடைசியில வளைச்சு பிடிச்சவங்க 6 பேர் உள்ள கொண்டு போயாச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் அதுலயும் உள்ள போன உடனே சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு பைக் எடுத்து 2 பேர் போறானுங்க. அப்போ போலீஸ் கேக்குறாங்க, சார் எடுத்துட்டு போறாங்க சார், எடுத்துட்டு போறாங்க சார், நம்ம பைக் எடுத்துட்டு போறாங்க சார் அப்படிங்கும் போது அது இங்க நாங்க பாத்துக்கிறோம், அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி ஏமா கண்டுபிடிச்சிடும், எங்க போயிட போறோம் அப்படின்ற நாங்க கண்டுபிடிச்சிரும். இந்த வடிவேல் காமெடி எங்க பெரிய ராஜா தேசிங்க திருப்பி வருவாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் அவ்வளவு அலட்சியமா பதில் சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பைக்கை எடுத்துட்டு அந்த பிடிபட்ட அந்த நபர்கள் இருக்காங்களா, அதுல ஒரு 2 பேர் எஸ்கேப் ஆறான். அந்த உறவினர்கள் போலீஸ் சொல்றாங்க, சார் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா, சரி நாங்க விசாரிக்கிறோம் சார், நீங்க போயிட்டு வாங்கன்னு போலீஸ் இவங்க எல்லாம் அனுப்புது. யார் கூட உறவினர்களை அந்த வண்டிக்காரர் எல்லாத்தையும் அனுப்புது. சாயங்காலம் வந்து என்ன சார் ஆச்சு, காலைல கேஸ் கொடுத்தோம் என்னாச்சு அப்படின்னா, அப்படி அது நடந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு விஷயம் எதுவுமே நடக்காத மாதிரி போலீஸ் இருக்கு. வண்டி எல்லாம் இருந்துருக்குமா, காரு எல்லா கார்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. கார் இல்ல, அவங்க கொண்டு வந்து அந்த அதிகாரிகள் வந்த மாதிரி அந்த அதிகாரிகள் பொருட்கள் வந்த ஒருத்தன் கூட இல்ல, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி ஒண்ணுமே பதிவாகல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இல்ல சார் காலையில நான் அவங்ககிட்ட பேசி எல்லாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. என்ன காம்ப்ரமைஸ், என்ன தவறு சார், பாது கொடுத்தது யாரு, கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு, கம்ப்ளைண்ட் யாரு, அப்ப கம்ப்ளைண்ட் இல்லாம எங்க காம்ப்ரமைஸ் ஆச்சு சார்? அவர்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குனீங்களா, வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு எப்படி உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாம அனுப்புனீங்க அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் இருக்கு சார். இப்படி கேட்டுக்கிட்டே போலாம். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராகவும் இன்னைக்கு அதே நேரத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்பும் சார், பெண்கள் பாதுகாப்புலாம் எனக்கு தெரிய ரொம்ப அது இங்க நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம திமுக அரசாங்கத்துல பெண்கள் பாதுகாப்புன்றது ஒரு 0 அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். மைனஸ்ல ஏதாவது இருந்தா எடுத்து போடலாம். போலீஸுக்கு இங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. நேத்துலாம் திருப்பூர்ல ஒரு கோயில்ல ஆட்கள் நிக்கிறாங்க, கத்தி எடுத்து போலீஸை மிரட்டுறான். போலீஸ் வராது, என் பக்கத்துல வராது, பெல்ட் வச்சு கத்தியும் பெல்ட் ஒண்ணாயா. அவன் கத்தி இறக்கணும்னா எங்க இறங்கு, என்ன ஆகுன்னு என்ன கொஞ்சம் கூட பயப்படலாம். ஆமா சார், சுடலாம் சார், அவனுக்குலாம் சுடலாம். ஆக்சுவலா
போலீஸுக்கு அந்த ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க போலீஸினுடைய பர்சனல் த்ரெட்னா போலீஸ் வந்து உடனே சுடலாம் சார். வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நடக்குது. போலீஸ்னால எந்த ஒரு செயலும் செய்ய முடியல, எந்த ஒரு ரெபகேஷனும் அதுல ஒண்ணுமே பண்ண முடியல போலீஸ்னால. பாவாவே என் பக்கத்துல வராது ஓடுறான் போலீஸ், இவன் அவன் பாட்டுக்கு கத்தி எடுத்துட்டே வாடான்றான் போலீஸ. போலீஸ் எங்க காப்பாத்தினாலே பெரிய விஷயமா இருக்கு சார். இது நம்மள மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் விட்டுருங்க, நம்ம எல்லாம் முடிஞ்சு போயிட்டோம். எங்க எவன்ட்டா சிக்கணும்னா அன்னைக்கு பாருங்க சிராஜ்ன்ற பையன் கையை தூக்குறான் சார். இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், நம்மள ஒரு அடிக்கிறோம், நான் உங்களை அடிக்கிறேன் சார், நீங்க என்ன அடிக்கிறீங்க, நம்ம ரிஃப்ளெக்ஸ்ன்றது என்ன இப்படி தானே. ஆமா, தடுக்கத்தானே செய்யணும். நான் உங்களை திருப்பி அடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் ரெண்டாவது. நான் கையை வாங்கினவனே ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும்ல, அதுதானே அவன் பண்ணா. அவனை கூட்டு போய் வீடியோ போட்டு வெட்டுறானுங்க சார். அதை வெட்டும் போது பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வீடியோவே அவன் வாயில்லாத பூச்சி, அவனே நீங்க யோசிங்க சார். இப்ப இந்த மாதிரி பண்ற நாளைக்கு இதே மாதிரி தமிழ், இப்ப மத்திய பிரதேஷ்காரன், இந்த மத்திய பிரதேசல எவனா ஒரு தமிழ்காரன் தகவல் வந்துருக்கு, மத்திய பிரதேஷ் ஓகே சரி, ஏதோ ஒரு இவனுடைய மாநிலம், இந்த மாநிலம் அங்க இருக்கு, அங்க ஒரு தமிழ் இந்த மாதிரி சிட்னா இந்த மாதிரி நம்மளும் வீடியோ போடணும்னு அவன் நினைச்சானா என்ன சார் ஆகும்? என்ன ஆகும் சார்? அவனுக்கு அப்படியே ரோட்ல அப்படி போக விட்டு அப்படியே எரிய விடுறவனுக்கு, அப்படி தீய பொறுத்துட்டு எரிய விட்டு நடலாம் அப்படின்றவானுங்க. அவனுக்கு அவ்வளவு ரேஜ் உள்ளவனு சார். அங்க அவன் இன்னைக்கு அவனுக்கு தான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் சார், எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான வீடியோ. நான் இவ்வளவு உதவம் பண்றீங்களே, உங்களுக்கு இவ்வளவு மெட்ரோ பணிகள் இவ்வளவு விஷயங்களையும் பண்ணி கொடுக்கறது அந்த வடக்குல இருந்து வந்தா அந்த வடக்கு என்னடா அந்த ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஈனமாக அவனுக்கு இருக்க வேண்டாமா, ஒரு நன்றி உணர்வா அவனுக்கு இருக்க வேண்டாமா? நீங்களா அவனுக்கு இல்லைன்னா எவனாவது ஏறி அவ்வளவு ஹைட்ல ஏறி வேலை பார்ப்போம் சார். நம்மளால எவனாவது அது தயாரா இருக்கும். இங்க வலிக்காம வேலை பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும். கரெக்டா? எல்லாருமே உட்பட ரைட்டுங்களா? வலிக்கா வேலை. அப்போ இங்க வந்து இவ்வளவு கட்டுமான பணிகளை அவன் தானே பண்ணி கொடுத்துட்டு போறான். அவனுக்கு ரேஷன் கொடுக்க கூடாது, அவனுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்றதே ஒரு அநியாயம். சரி ரைட்டு, இன்னைக்கு அமெரிக்கால போய் அவ்வளவு பேர் இருக்கீங்க, இன்னைக்கு எத்தனையோ ஊர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க. இந்த எல்லா ஊர்லயும் நம்மளை வந்து அகதி மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்னு அந்தந்த மாநிலக்காரனும் அந்தந்த நாட்டுக்காரனும் ட்ரை பண்ணா, அதே மாதிரி அவன் சட்டம் ஏத்துனா அப்படின்னா நடக்குமா? அதெல்லாம் நமக்கு எங்க போனாலும் அங்கீகாரம் தேடி தானே எல்லாரும் அலைகிறாங்க. அப்ப அவங்க வர்ற அங்கீகாரம் ரேஷன் கொடுக்க கூடாதுன்றாங்க சார். சாப்பாடு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற ரேஷன் கொடுக்க கூடாதுன்றானுங்க. அவனுக்கு எதுவுமே பண்ண அப்படிப்பட்ட இங்க ஒருத்தன் வந்தவனை அட்லீஸ்ட் அவனை வேலையை தான் பார்க்க விட மாட்டீங்க. அதுல 4 பேர்ல ஒருத்தனை பெயில்ல விட்டுருக்காங்க சார். அது என்னன்றது அதுதான் சார். சிறார்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்கு. நீங்க அந்த மாஸ்டர் படத்துல கூட காட்டுவாங்க சார். அதாவது நீங்க அவனுக்கு அந்த டெஸ்ட்ல அவனை உட்படுத்தணும் அப்படின்னா, அவன் சிறாராகவே இருந்தாலும் அவனோட வயசு 16 இந்த டெஸ்ட் காட்டிடும் இஸ் an eligible major காட்டிடும். ஓகே ஓகே, மனப்பக்குவத்தை வச்சு he doesn't have to be 18 or 18 plus. ஆனா whereas his thought process is 18 plus அப்படின்றத ரிவீல் பண்ணிரும். when that is revealed அப்படின்னா, ஒரு வக்கீல், அப்ப நான் வக்கீலா இருந்தா I can argue stating இல்ல இவர் வந்து உளவியல் ரீதியா he is major, உள்ள தூக்கி போடுங்கன்னு நான் சொல்லலாம். அரசு பண்ணாது ஏன் பண்ண போகுது? இல்ல இவனை காப்பாத்தி என்ன சார் பண்ண போகுது? அதுதானே சார். அவன் இந்த மாதிரி அவன் வந்து எப்படின்னா கஞ்சா, அதாவது இதுவும் ஒரு இடையில ஒரு படத்துல தான் நான் பார்த்தேன். அதாவது முதல் தவறு நீ எப்படி பண்ற அப்படின்னா, you are doing it out of emotion. அதற்கு மேல நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ல தான் பண்ற. ஏதோ உன்னை வந்து கஞ்சாவோ மெத்தோ கஞ்சாவோ ஏதோ ஒண்ணு உன்னை வந்து அந்த தவறை திருப்பி பண்ண வைக்குது. நீ ரவுடியா மாறிடுற. ஒரு கட்டத்துல விசிகே விட மாவட்ட செயலரா மாறிடுறாங்க. அது வேற கதை. இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ அவனை நீங்க முளையிலேயே கிள்ளி எறியணும். அதுக்கான வேலையை பார்க்கணுமா இல்லையா? அதுக்கான வேலையை அரசே பார்க்க மாட்டேங்குது. அது அரசு பார்க்கணும். அரசு தான் இறங்கி போறோம் சார். 15,000 பேஜஸ் கொண்ட இடையில ஆணவ கொலையினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தா அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா வாங்கியிருக்கலாம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணாத ஒரே காரணத்தினால யாரு பண்ணணும் யாரு பண்ணலை அப்படின்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அது பண்ணலை. அதனால இது 1 வருஷம் தள்ளி போகுது. அரசினுடைய மெத்தன போக்குனால இங்க பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார். இது எல்லாத்தையும் விட இவரு நம்ம சேகர் பாபு இருக்காரு இல்லையா, தமிழிசை வந்து ஒரு 10 பேரை கூட கூட்டு போயிட்டாங்க. எங்க கோயிலுக்கு நேத்து வைகுண்ட ஏகாதசினா எல்லாரும் பெருமா கோயிலுக்கு போவோம். நேத்து வைகுண்ட ஏகாதசிக்கு அம்மா வந்து 2 ஸ்டேட் கவர்னர் சார், 2 ஸ்டேட்டினுடைய எக்ஸ் கவர்னர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய முன்னாள் தலைவர், அது இல்லாம இப்போ இந்தியா முழுக்க அவங்களுடைய அரசாங்கம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதுல இருந்து ஒரு மூத்த தலைவர், மிக முக்கிய தலைவர். இத்தனைக்கும் அவங்க அப்பா காங்கிரஸ், அவங்க சித்தப்பா காங்கிரஸ், அவங்க சொந்த நெஃப்யூ இப்ப காங்கிரஸ், காங்கிரஸ் எம்பி. அவங்க உள்ள இது எல்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவ்வளவு பெரிய பில்டிங் உனக்கு அது மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி. சேகர் பாபு ட்ரிபிள் அவரு ஃபேமிலியோட போறாப்புல
பார்த்தசாரதி கோயிலுக்கு. இவங்க ஒரு 10 பேரை கூட்டாங்க அப்படின்றதுனால நீ எப்படி உள்ள போனா, எப்படி 50 பேரை உள்ள கூட்டு போவீங்களா? 50 பேரை உள்ள கூட்டு போற, 20 பேரை உள்ள கூட்டு போற, எதுக்கு இது? சரி எடுத்து சரி அந்த அம்மா வராங்க போயிட்டு என்ன சார் இதெல்லாம் வந்து ஒரு மக்களோட மக்களா நம்மளே இதெல்லாம் ஏத்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி நம்ம கோயில நிற்கும் போது வந்தாங்கன்னா சரி போ கழுதிய போயிட்டு போறாங்க அப்படின்னு தானே இருக்கிறோம். இல்ல அவங்க கியூல நின்னாலும் கூட்டணும் அவங்ககிட்ட பாக்குறது அது ஒரு தேவையில்லாத தலைவலி. அதற்கு பேசாம உள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த தலைவலியாக முடிஞ்ச போய் நம்ம இருக்கும். இவரு அதை எப்படி உள்ள போனோம் ஆச்சா உச்சா நாங்க வந்து சட்டத்தை உடனே அறுத்து தள்ளிடுவோம்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர் குற்றச்சாட்டு திருச்செந்தூர்ல காசை வாங்கிட்டு உள்ள விடுறாங்க, காசை வாங்கிட்டு உள்ள விடுறாங்க. ஆமா அதெல்லாம் ஒண்ணுமே கவனிக்கல. பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இவருக்கு பிரச்சனை இல்லை. வேற எதை கேட்டாலும் இவருக்கு பிரச்சனை இல்லை. இவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சில்லற விஷயங்கள் சங்கிகள் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒன்றிய அரசு தான் சொல்லணும், சங்கிகள் எதுவும் பண்ணிட அவங்க எதுவும் நல்லதா எதுவும் அனுபவிச்சிடக்கூடாது, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இதேதான் சார் இவங்க திருந்தவே போறதில்லை. இந்த அரசாங்கத்தை எவ்வளவு சீக்கிரமா அப்புறப்படுத்தணுமோ அப்புறப்படுத்துறது நம்ம எல்லாருக்கும் நல்லது. அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்றேனே ஐயா மாசு அவர்கள் இடையில ஒண்ணு சொல்றாரு சார், அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்க வந்து தகவல் கொடுங்க, நாங்க வந்து உங்களுடைய இதை வந்து நாங்க மறைச்சு வச்சிடறோம், வெளியவே தெரியாது. அதாவது கஞ்சா ஆமா ஒரு குடும்பத்தினுடைய அப்பாவும் மகனும் சேர்ந்து அந்த தெருவுல குறிப்பா அந்த ரோட்ல ரொம்ப கஞ்சா பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்துருக்காங்க. அவங்க தற்செயலா நின்று வெளியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி அப்பா மகன், அதாவது அம்மா அப்பா மகன் வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு கும்பல் அவங்க மேல அதாவது கொலைவெறி தாக்குதலோடு ஓடி வருது, பல ஆயுதங்களை தூக்கி எரியுது, கற்கரை தூக்கி எரியுது. அந்த அம்மா ஐயோ ஐயோன்னு கத்துது. என்னன்னா இந்த கஞ்சா கும்பல் யாரை எதிர்த்து அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அடிக்க வருது. இல்ல கொடுத்துருக்காங்க தகவலை போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா அது லீக் ஆயிருக்கு. இது நம்பி நம்ம இப்போ நாளைக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டு பக்கத்துல இதெல்லாம் நடந்ததுன்னா எந்த தைரியத்துல போய் சொல்ல முடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள்ட்ட? ஏன்னா போலீஸே அதை வாங்கி ஒரு சைட்ல விற்கிறான்றான். ஒருவேளை போலீஸே வித்து அதை வாங்கி விற்கக்கூடிய இவனை பத்தி நம்ம போய் போலீஸ்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மறுபடியும் இவன்ட்ட சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ட்டு வருவான்லன்ட்ட. அப்போ அவ்வளவுதானே, நான் எதுக்கு பேசாம வீட்டுக்குள்ள இருக்கணும்? அவ்வளவுதான். இனிமே அதாவது தமிழ்நாட்டுல வந்து வெளியில வந்து உயிரோட நடமாட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த கேள்விக்கு பதில் வந்து மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எடப்பாடியாரை போய் சீண்டிட்டு இருக்கிறத விட எடப்பாடியாரை சீண்டுனா அது அவரை தொட இவனுக்கு அழிவு தான் சார். அவரை எவ்வளவு தொடுறாங்களோ அது. ஏன்னா அவர் இருக்கும்போது நியாயமா நல்லா இருந்தது, இவ்வளவு தூரம் பயம் இல்லையே, இவ்வளவு தூரம் வந்து கஷ்டம் இல்லையே, கவலை இல்லையே. இன்னைக்கு இவ்வளவு கவலையா இருக்கும், இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பயமா இருக்கு, எல்லா துறையும் நலிஞ்சு போயிருக்கு. அப்படிங்கும் பொழுது அவரை தொட இவனுக்கு அடிதான். அந்த அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க அப்பாவும் மகனும், இன்னும் வாங்குவாங்க. பொதுவாக குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எழுப்பும், இல்ல மக்கள் சில நேரங்கள் எழுப்புவாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளே ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதை பதில் சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்துல சொல்லியிருந்தாரு, அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு ஒப்பீடு, கடன் அதிகமா வாங்கிட்டாங்க, உத்தரப்பிரதேசம் வளருதுன்னு சொன்னா இங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களே அதுக்கு எடுத்து பதில் சொல்லி பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. இப்ப என்னன்னா கார்த்தி சிதம்பரம் இந்த கஞ்சாவை பத்தின ஒரு தகவலை அவரே சொல்லிருக்காரு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதா சார். 51,000 சுற்ற மாத்திரைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இங்க கஞ்சாவே இல்ல, சொல்லல ஐஜி அஸ்ராக்கார்க்கே அவர் சொல்றாரு 5 கஞ்சா இல்ல, கல்டிவேஷன் அது இதுன்னு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற கதை. ஆனா அவர் வந்து என்னைக்குமே நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு சார், எப்பயுமே சார். அதாவது கூட்டணி தர்மம் அது இது கூட்டணிக்காக நான் எதை வேணா உண்மைனா உண்மை மக்கள் பக்கத்துல நிக்கிற ஒரு மனிதர். எனக்கு என்னை கேட்டா ஏன்னா அவருக்குன்னு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். அவர்கிட்ட மக்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு மக்களை வந்து ஏமாத்தி பிழைச்ச குடும்பம் இல்லது. சரி ஏறக்குறைய அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ப சிதம்பரம் அவர்களும் சரி, அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் சரி, கார்த்தி சிதம்பரம் பொறுத்த அவர்லாம் வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க அண்ணாமலை செட்டியார் காலத்துல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஓனர் இருக்காரு, அவருடைய காலத்துல இருந்து ரொம்ப பண்பட்ட குடும்பம். பணம் வந்து அவங்களுக்கு பிரதானம் கிடையாது, பணத்துல கொளிச்சவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய வீடு தான் பல படங்கள்ல வர அளவுக்கு மிகப்பெரிய வீடு. அதனால பணத்தை மக்களை வச்சு அவங்கலாம் வந்து மக்கள் பணத்தை அடிச்சு வந்தவங்க இல்லை, அவங்களுக்கு பணம் தேவையில்லை, அவங்க வேணா மக்களுக்கு பணத்தை கொடுத்தா உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அது பிரதானம் இல்லை. அவங்களுக்கு மக்கள் நலன் எது உண்மையா அதை பேசுறது அவங்க என்னைக்குமே வந்து அது கூட்டணி தர்மம், கூட்டணி இந்த கூட்டணிக்கு இதுதான் பண்ணணும் வைக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா, அதாவது ப சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் வந்து நீட்டை கொண்டு வந்ததே, நீட்டை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுனதே அவங்க தான். வாய்ப்பே இல்லை. அதாவது அவங்க இத்தனைக்கும் கூட்டணி
கூட்டணியில இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உண்மைன்றது வெளிப்படையா நீட்டு இருக்கும், முடிஞ்சா அதை எழுதி பாஸ் பண்ண பாருங்க, இல்லைன்னா பேசாம வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணிட்டு போங்க. ரொம்ப கிளியரா பேசுனாங்க அந்த கூட்டணி கிட்டே. அதே தான் கார்த்தி சிதம்பரம் சொன்னார், வாய்ப்பே இல்லை நீட்டை வந்து ஒழிக்கிறது கிழிக்கிறதா வாய்ப்பே இல்லை. இவர் வந்து அப்பதான் இந்த ஒரு இது என்ன நான் வச்சிருக்கேன் மேஜிக் பண்ணி நான் பாட்டுக்கு பண்ணிடுவேன், என்கிட்ட ரகசியம் இருக்கு அதுன்னு அவர் அதை வச்சுதான் உள்ள வந்தாரு. ஏறக்குறைய திமுக அரசாங்கம்ன்றது மக்களை ஏமாத்தி நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் தான் உள்ள வந்து, அதை பத்தி இப்ப யாரும் பேசவே மாட்டாங்க, கேள்வி கேட்டா ஓடிடுறாங்க. அதான் இன்னைக்கு உண்மை. அப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் போட்டு உடைத்தவர் வந்து கார்த்தி சிதம்பரம் சரி, கார்த்தி சிதம்பரத்தினுடைய குடும்பமும் சரி. இன்னைக்கு அவரு ஒரு கேள்வி கேட்கிறார், என்னன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கஞ்சாவே இல்லைன்றாரு சார் மா சுப்பிரமணியமும் பேரவைத் தலைவர் அவர்களும், கஞ்சாவே இல்லை அப்படிங்கும்போது அதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க, உண்மைதானா? அப்படி அவர் சொல்லி இருந்தாருன்னா நான் அதை கம்ப்ளீட்டா மறுக்கிறேன்ற ஒரே வார்த்தை போட்டு அடி போட்டவனே, அந்த மனுப்பல் அது இதெல்லாம் இல்லாம அப்படி அந்த கேள்வி செல்வபுரந்திட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்லுவாருன்னு, ஏன்னா இன்னைக்கு அதே கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, காங்கிரசினுடைய தலைவராக மாநில கமிட்டி தலைவராக நான் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, எங்க அப்பாவே ஆகலாம், என்ன எங்க ஆக போறாங்க அப்படின்றாரு. அவரெல்லாம் சரியான கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு. அதாவது ஒரு சைடுல அண்ணாமலை இருக்காரு, ஒரு சைடுல விஜய் இருக்காரு, ஒரு சைடுல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, ஒரு சைடுல சீமான் இருக்காரு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சொல்லப்போனா நூற்றாண்டு இயக்கம் அது. அந்த இயக்கத்தை கட்டி கொண்டு போனோம்னா இவங்க முன்னால டஃப் கொடுக்கணும்னா கார்த்தி சிதம்பரம் சரியான பிக்கு சார். அப்படி ஒரு மனிதரா இருக்காரு. அப்ப அவரு எடுத்தவனே கேள்வியை போட்டு அடிக்கிறார். என்னன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சும்மா இதே சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்றாரு. கஞ்சா தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாடு எங்கிலும் கஞ்சா விற்பனை ஆகிறது, தமிழ்நாடு எங்கிலும் கஞ்சா நமக்கு கிடைக்கும் அப்படின்றாரு அவரு. அப்போ அந்த மாதிரி உண்மையை கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு நாளைக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவருக்கும் சீட்டு கொடுக்கணும், அவருக்குன்னா அவருக்கு இல்லை, அவர் சொல்ற ஆளுகளுக்கு 4 பேருக்கு அவருடைய எம்பி தொகுதியில் ஒரு 4 எம்எல்ஏ வருவாங்கல்ல, சீட்டு கொடுக்கணும் வைக்கணும். இது எந்த எதிர்பார்ப்புலாம் போட்டு உடைக்கிறார். அப்போ கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய எம்பியே வந்து ஒரு உண்மையை சொல்றாரு அப்படிங்கும்போது அதற்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதற்கு மா சுப்பிரமணியம் என்ன ரியாக்ட் பண்ணாரு அவர்கிட்ட கேட்கணும், செல்வபுரந்தை எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒப்பீடு சொல்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவை பாருங்க, ஆந்திராவை பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒப்பீடுகள் நிறைய இருக்கு. அப்போ இவங்களுக்கு வசதியா என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஒப்பிடுகிறது. ஆனா அந்த கேரள முதலமைச்சருடைய மனைவி எப்படிப்பட்ட வாழ்க்கை சார், அன்னைக்கெல்லாம் படிச்சுட்டு ஒன்று சார், ஹோம் லோன் வாங்கி எனக்கு தெரியும் எடப்பாடியோட மனைவி அப்படிதான் நினைக்கிறேன். எடப்பாடியோட மனைவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் டீச்சர் நினைக்கிறேன், நாட் ராங், ஷி இஸ் a டீச்சர். ஏன்னா அவங்கள பத்தி தெரியல. இப்ப துர்கா ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்க கூட தெரியாது. அதே மாதிரி எடப்பாடியோட சிஎம் இருக்கும்போது வந்துட்டு கூட பாதுகாப்பு அவங்க சொன்னா இருக்காங்க, நான் சிஎம் உடைய மனைவி எவனுக்கு தெரியாது. அங்க இருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து போன் இன்ஃபர்மேஷன் போய் புடிச்சு. அதான் சார் என்னன்னா சார், நீங்க என் குடும்பத்தை நான் வளர்த்தெடுக்கவே கூடாது அடுத்தவங்க காசுல நினைக்கணும்ல சார். உங்க காசு எனக்கு எது சார்? நான் சம்பாதிக்கிற சாப்பாடு வந்து என் சாப்பாடு, நான் உழைச்சி என் சாப்பாடு. இதுக்கு மேல நம்ம போட்டு நீ வாரிசு அரசியல் நாங்க பண்ணுவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாரிசு அரசியல் என்ன ஏய் உன் சாப்பாடுல நீ உன் மகனை உன் சாப்பாடை போட்டு வளர்த்தன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தவன் சாப்பாடு அடுத்தவன் காசு உனக்கு வேண்டாம். இவ்வளவுதான் எடப்பாடி அவர் உழைச்சு, அவர் விவசாயி உழைச்சு கஷ்டப்பட்டு அதே நேரத்தில் ஒரு சைட்ல கட்சியும் வளர்ந்து அவரும் வளர்ந்து இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காரு. அவருடைய மனைவி யாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவருடைய மகன் மிதுன் தான், பேர் தான் தெரியும். பாத்திருக்கீங்களா எங்கேயாவது? அங்க அன்னைக்கு ஒருத்தர் போட்டான், ஆரணியில ஏதோ ஒரு அம்மாப்பேட்டையில ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னா, அப்படி நிக்க போறாரு. அதுக்கு தான் எடப்பாடி வேலை பார்த்துட்டு, வெண்ண அது எஸ்சி தொகுதிரா, இவர் கவுண்டர் அங்க நிக்க வைக்க முடியாது, சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடாது அப்படின்னாங்க. சொல்றதாவது கொஞ்சம் தொகுதி எல்லாம் வேற நம்ம எடுத்து வச்சிருவோம். அது மாதிரி அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே கேரளா கூட நீங்க கம்பேர் பண்ணுங்க அப்படின்றீங்க. கேரளால ஹோம் லோன் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க. யாரு? பினராயி விஜயனுடைய மனைவி, முதலமைச்சருடைய மனைவி. இங்க முதலமைச்சருடைய மனைவி டெய்லி ஒரு பட்டு கட்டிட்டு வருவாங்களாம். பெண்கள்லாம் உடனே பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பியூலா ராஜேஷ்னு அதிமுகவினுடைய பீரியட்ல இந்த கொரோனாவை பத்தி இப்ப இறந்துட்டாங்க, சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தாங்க. அவங்க டெய்லி என்ன பட்டு கட்டிட்டு வராங்கன்னே பார்ப்பாங்க பெண்கள்லாம் உட்காந்து. அப்படி அம்மா என்ன துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன பட்டு கட்டிட்டு வராங்கன்னு பாக்குறாங்கன்னா, அந்த பட்டுக்கு ஒவ்வொரு நாளும் எஸ்டிமேஷன் போடுறாங்கன்னா மினிமம் 25,000 50,000 தானா ஒரு பட்டு. ஒரு சாரி ஒரு நாளைக்கு டெய்லி போட்டு வர சாரி 25,000 50,000. இதை இஎம்ஐயா கட்டி ஹோம் லோன் போட்டிருக்காங்க பினராயி விஜயனோட மனைவி. அந்த குடும்பம் எங்க இருக்கு, இந்த குடும்பம் எங்க இருக்கு? நீ இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்க சார். அதாவது கம்பேரிசன் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணிடுறது இவங்க. அதாவது ஒரு நியாயமே இல்லாம மக்கள் முன்னாடி ஒரு அநியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அதை எடுத்து வச்சு சொல்றதுக்கு பல பேர் இருந்தாலும் அதை சொல்றது, அதை கொண்டு போய் கடத்துறதுக்கு மீடியா இல்லை. உங்களை போன்ற ஒரு சில மீடியாக்கள் ஏதோ இது போன்ற நியாயமான உட்காந்து பேசுறதை கடத்துறீங்க. அதுக்கு நன்றி, அவ்வளவுதானே ஒழிய இங்க தவறுகள் அப்படின்றது கடைசி 5 ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆட்சியை எவ்வளவு சீக்கிரமா அப்புறப்படுத்தணுமோ அதை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை மக்கள் வந்து
வந்து கொண்டு வரணும். குறிப்பா அதாவது அப்பழுக்கற்ற யதார்த்தமா வாழக்கூடிய எடப்பாடியார் போன்றவர்களை கொண்டு வரணும்ன்றது மக்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான வேலைகளை எல்லாருமா சேர்ந்து துரிதமா பண்ணணும்ன்றது ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். அவ்வளவுதான். தகவலுக்கு நன்றி சத்யன். நேர்களை மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.